புத்தகம் 3. கார்த்தேஜில் மாணவனாக. அகவை 16 முதல் 19 வரை. பிரிவு 1. நான் கார்த்தேஜுக்கு வந்தேன். அங்கே புனிதமற்ற காதல்கள் கொதிக்கும் வெந்நீர் கொப்பரையாய் என்னைச் சுற்றி வளைத்தன. நான் இதுவரை காதலில் விழுந்திராததால் காதலில் விழ நான் ஆர்வமாயிருந்தேன். என் ஆழ் மனதிலிருந்த வெறுமையால் நான் வெறுமையை வெறுத்தேன். நான் காதலிக்க ஒருவரை தேடினேன். நான் காதலையே காதலித்துக் கொண்டிருந்ததால் பாதுகாப்பையும் கண்ணிகளற்ற வழியையும் நான் வெறுத்தேன். என் பசி எனக்குள்ளே இருந்தது. என் ஆன்மாவுக்கு உணவளிக்கும் நீரின்றி அது வெறுமையாயிருந்தது. என் கடவுளே, ஆனால் நான் உணர்ந்த பசி அதுவன்று. தூய்மையான, அழியாத, புனிதமான ஊட்டத்தின் மேல் எனக்கு ஆர்வமில்லை. அத்தகைய உணவால் நான் நிறைவு பெற்றிருந்தேன் என்பதால் அல்ல, மாறாக எந்த அளவுக்கு நான் வெறுமையாயிருந்தேனோ அந்த அளவுக்கு அந்த உணவை நான் இகழ்ந்தேன். இந்த காரணத்திற்காகவே என் ஆன்மா நலமற்று இருந்தது. புண்களால் நிரம்பிய என் ஆன்மா வெளிப்புற பொருட்களுக்குள் தன்னையே திணித்து கொண்டது. புலன்களின் உலகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அதனால் சுரண்டப்பட அது ஆர்வம் கொண்டது. ஆனால் பொருட்களுக்கு ஆன்மா இல்லை. அன்பு அப்பொருட்களுக்கு அப்பாற்பட்டு கிடந்தது. அன்பு செய்வதும் அன்பு செய்யப்படுவதும் எனக்கு இனிமையாக இருந்தன. அதிலும் நான் அன்பு செய்பவரின் உடலையும் அனுபவிக்க நேர்ந்தால் இன்னும் அதிகம் இனிமையாக இருந்தது. ஆகையால் நட்பு என்னும் ஊற்று தண்ணீரை காமம் என்னும் சாக்கடையை கலந்து அழுக்காக்கினேன். முத்து போன்ற தண்ணீரை காமம் என்னும் நரகத்தால் சகதியாக்கினேன். இருந்தாலும் உள்ளுக்குள் அழுக்கையும் ஒழுக்கக்கேட்டையும் கொண்டிருந்ததால் என் அளவுக்கு மிஞ்சிய ஆணவத்தில் நேர்த்தியான மதிப்பிற்குரிய மனிதனாக வெளிப்புறத்தில் வலம் வந்து கொண்டிருந்தேன். காதல் என்னும் சுவர் மீது என் தலையை முட்டிக்கொண்டு அந்த காதல் என்னை கைதியாக்காதா என்று காத்திருந்தேன். என் கடவுளே, என் இரக்கமே, உம் நன்மைத்தனத்தால் அந்த இனிமையில் புளித்த காடியை கரைத்தீர். என் காதல் என்னிடம் திரும்பியது. அதில் பிணைக்கப்பட்டிருந்த மகிழ்ச்சியை நான் இரகசியமாய் பெற்றுக்கொண்டேன். தொந்தரவாக இருந்த சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பதும் அடிமைத்தனத்தில் இருப்பதும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதன் விளைவாக நெருப்பில் சிவந்த செந்நிற இரும்பைப் போல இருந்த பொறாமை, சந்தேகம், பயம், கோபம் மற்றும் சண்டை சச்சரவுகளால் நான் கசையடிபட்டேன். பிரிவு 2. அரங்க நாடகங்களால் நான் மிகவும் கவரப்பட்டேன். அவை என் துன்பங்களையே பிரதிபலித்ததால் என் ஆர்வம் என்னும் நெருப்புக்கு அது எண்ணெய் ஊற்றியது. தான் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள விரும்பாத துன்பம் தரும் வேதனையும் சோகமும் நிறைந்த நிகழ்வுகளை அடுத்தவர்கள் காட்சியாக நடித்து காட்டுவதைக் கண்டு வருந்துவதை மனித மனம் ஏன் விரும்புகிறது? இருந்தாலும் இத்துன்பங்களை காணும் பார்வையாளராக இருப்பதன் வழியை ஒருவர் விரும்புகிறார். இங்கே வலியே இன்பமாயிருக்கிறது. என்ன ஒரு விந்தையான மடமை! ஒருவர் இம்மாதிரியான காட்சிகளால் அதிகமாக அலைக்கழிக்கப்படும் போது அவரால் தன் உணர்வுகளின் கட்டுக்களை உதறிவிட முடிவதில்லை. தானே துன்புற்றால்தானே அது வலி. ஆனால் துன்பப்படும் மற்றவருக்கு இரக்கம் காட்டும்போது அது கருணையாக மாறுகிறது. ஆனால் அரங்க நாடகங்களிலும் அவற்றின் புனைவு காட்சிகளிலும் எப்படிப்பட்ட இரக்கம் இருக்கும்? பார்வையாளர்களில் ஒருவராக அமர்ந்திருப்பவர் துன்புறுபவருக்கு உதவி செய்ய அல்ல, மாறாக துன்புறுபவருக்காக கண்ணீர் வடிக்கவே அவர் அழைக்கப்படுகின்றார். எந்த அளவுக்கு அதிக வலியை அவர் பார்க்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக அவர் அந்நாடகத்தின் நடிகரை பாராட்டுகின்றார். மனித வாழ்வின் பேரிடர்கள் பார்வையாளர்களுக்கு வலி உணர்வை தருமாறு காட்சிப்படுத்தப்படவில்லை என்றார் பார்வையாளர் வெறுப்போடும் அதிருப்தியோடும் முணுமுணுப்போடும் அரங்கை விட்டு வெளியேறுகிறார். ஆனால் அவர் வலியை உணர்ந்தால் தன் இருக்கையிலேயே ஆணி அடித்தது போல அமர்ந்து இன்பம் பெறுகிறார். ஆகையால் கண்ணீரும் கடும் துயரும் காதல் செய்யப்படுகின்றன. ஆம், எல்லாரும் இன்பம் அனுபவிக்கவே விரும்புகின்றனர். யாரும் துன்பத்திலேயே ஆழ்ந்திருக்க விரும்புவதில்லை. ஆனால் இரக்கம் காட்டுவதை எல்லோரும் விரும்புகின்றனர். துன்பம் இல்லாமல் இரக்கம் இருக்க முடியாது. இக்காரணத்திற்காகத்தான் துன்பங்கள் விரும்பப்படுகின்றனவா?
இந்த உணர்வு நட்பு என்னும் ஓடையிலிருந்து புறப்படுகிறது. ஆனால் அது எங்கே போகிறது? எதை நோக்கி ஓடுகிறது? நன்றாகத் தொடங்கும் இந்த ஊற்று நீர் கொதிக்கின்ற வெந்நீர் சாக்கடையில் கலப்பது ஏன்? கருமையான ஆசைகளாக மாறி தாங்க முடியாத வெப்பம் தருவனவாக அவை மாறுவது ஏன்? ஆழமான அமைதியிலிருந்து குழப்பத்திற்கும் தெளிவின்மைக்கும் ஆளாவதற்கு அது விரும்புவது ஏன்? இரக்கம் வெறுக்கப்பட வேண்டுமா? இல்லை, இல்லவே இல்லை. ஆகவே சில நேரங்களில் துன்பங்களும் விரும்பப்படலாம். ஆனால் என் ஆன்மாவே, எல்லா வகை அழுக்குகளிலிருந்தும் உன்னையே தூய்மையாக வைத்துக்கொள். என் கடவுளாகிய ஆண்டவரிடம் அடைக்கலம் தேடு. அவரே நம் மூதாதையரின் கடவுள். அவரே எக்காலத்திற்குமான புகழ்ச்சிக்கு உரியவர். இன்றும் கூட எளிதாக இறங்கிவிடுகிறேன். அரங்க நாடகங்களின் காட்சிகளில் காதலர்கள் வெளிப்படுத்திய மகிழ்ச்சியில், கற்பனை காட்சிகளில் அவர்கள் வெளிப்படுத்திய மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொண்டேன். மேலும் அவர்களில் ஒருவர் இறக்க மற்றவர் வடிக்கும் கண்ணீரைக் கண்டு துயரப்பட்டு நான் இரக்கம் காட்டினேன். இந்த இரண்டிலுமே எனக்கு இன்பம் கிடைத்தது. எனக்கு வாழ்வில் இன்பம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கும் மனிதன் மேல் வரும் இரக்கத்தை விட, என் தீமையே என் இன்பம் என்று இருப்பவன் மேல்தான் எனக்கு அதிகமாக இரக்கம் வருகிறது. இதுதான் உண்மையான இரக்கம். ஏனெனில் துயரத்தில் இன்பம் துளிகூட இல்லை. துன்புறும் ஒரு மனிதரை கண்டு அன்பினால் உந்தப்பட்ட கடமையினால் இரக்கம் காட்டும் மனிதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இத்தகைய சகோதர இரக்கம் காட்டுகிறவர் துன்பத்தின் காரணியே துடைக்கப்பட வேண்டும் என்றுதானே நினைக்க வேண்டும்? மற்றவரின் துன்பம் கண்டு உண்மையாகவே இரக்கம் காட்டும் ஒருவர் தனது தீங்கிழைக்கும் நல்லெண்ணத்தினால் இரக்கம் காட்டும் அந்நபரை பொருளாக கருத மாட்டாரா? ஆகவே வலி கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் எந்த வலியும் விரும்பத்தக்கதல்ல. நீர், தலைவரே, ஆண்டவரே, ஆன்மாக்களின் இனிய அன்பரே, இரக்கம் எங்களின் கள்ளத்தனமான இரக்கத்தைப் போன்றதல்ல. அது தூய்மையானது, உண்மையானது. எந்த வலியும் உம்மை காயப்படுத்துவதில்லை. இத்தகைய பணியை யார்தான் செய்ய இயலும்? ஆனால் அந்த நாட்களில் இரங்கத்தக்க மனிதன் நான். வலிகள்தாம் எனக்கு பிடித்தன. வலி தருபவற்றைத் தேடி நான் அலைந்தேன். ஒரு நாடக நடிகர் யாரோ ஒருவருடைய துரதிர்ஷ்டத்தை புனைவு பிரதிபலிப்பாக நடித்து காட்டினால் அது என்னை மிகவும் கவர்ந்தது. எந்த அளவுக்கு என்னை அது கவர்ந்தது என்றால், அந்த நடிகர் என் கண்களில் கண்ணீரை வரச் செய்தார். மந்தையிலிருந்து விலகிச் சென்ற மகிழ்ச்சியற்ற ஆடு பாதுகாப்பை விரும்பாததால் புண்களால் புரையோடி நின்றது எனக்கு வியப்பாக இல்லை. இப்படியாக வலிகளை நான் விரும்பத் தொடங்கினேன். ஆனால் என் இதயத்தை துளைத்த வலிகளை அல்ல. நான் மேடையில் பார்த்த துன்பங்களை என் துன்பங்களாக ஏற்க ஒருபோதும் விரும்பவில்லை. துன்பமான புனைவு கதைகளை கேட்கவும் அவற்றால் மேலோட்டமாக சுரண்டிவிடப்படவுமே நான் விரும்பினேன். இருந்தாலும் விரல் நகங்கள் சுரண்டுவது போல நான் சொரிந்த இடங்கள் நெருப்பாய் எரிந்தன. சீல்பிடித்து குணமாக்க இயலாத புண்களால் நிறைந்தன. அப்படித்தான் இருந்தது என் வாழ்க்கை. ஆம், இதுவெல்லாம் வாழ்க்கையா என் கடவுளே? பிரிவு 3. என்னை விட்டு நீங்காத இரக்கம் தொலைவில் நின்று என்மேல் நிழலிட்டது. எத்தகைய பாவங்களில் நான் என்னையே வீணாக்கினேன். நான் உம்மை விட்டு நீங்கி மேற்கொண்ட அறிவு தேடலில் நான் உம்மை ஒதுக்கினேன். என் தேடல் என்னை அடித்தளமில்லாத ஆழங்களுக்கும் தீயோனின் போலியான பணிகளுக்கும் இட்டுச் சென்றது. என் தீய செயல்களால் நான் அவற்றுக்கு பழி செலுத்தினேன். இவற்றிலெல்லாம் நான் கண்டிப்பையும் கண்டேன். ஆலயத்தின் சுவர்களுக்குள் நடந்த வழிபாட்டு நிகழ்வுகள் ஒன்றில் நான் ஓர் இளவலைப் போல் பார்த்து காமம் கொள்ளவும், சாவின் கனியை பெற்றெடுக்கும் செயல் ஒன்றை அவளோடு இணைந்து செய்யவும் தலைப்பட்டேன். நீர் என்னை பிரம்பால் அடித்து தண்டித்தீர். ஆனால் என் குற்றத்தோடு ஒப்பிடும்போது கண்டிப்பு மிக குறைவே. என் கடவுளே, என் இரக்கமே, நான் அலைந்து திரிந்த ஆபத்துக்களிலிருந்து நான் தேடிய அடைக்கலமே, என் வணங்கா கழுத்து உம்மை விட்டுவிட்டு வெகு தொலைவு என்னை நடத்திச் சென்றது. நான் வழிகளை அல்ல, என் வழிகளையே விரும்பினேன். தப்பி ஓடும் அடிமையின் கட்டின்மையை நான் விரும்பினேன்.
மதிப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்பட்ட என் படிப்பு என்னை நீதிமன்றங்களில் வழக்காடும் மேன்மையான வழக்குரைஞராக்க விளைந்தது. இங்கே ஒருவர் எந்த அளவுக்கு அடுத்தவரை ஏமாற்றுவதில் வெற்றி பெறுகிறாரோ அந்த அளவுக்கு அவர் மதிப்புக்குரியவராக கருதப்பட்டார். மானுடத்தின் குருட்டுத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், இக்குருட்டுத்தன்மை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டவும் செய்கிறார்கள். நான் சொல்லாட்சி பள்ளியில் முதல் மாணவனாக இருந்ததாலும், என் வெற்றி குறித்து நான் மிகவும் மகிழ்ந்ததாலும் வீண் பெருமையால் நான் வீங்கி நின்றேன். ஆனால் மற்ற மாணவர்கள் பெருமிதம் கொள்ளும் அளவுக்கு நான் பெருமிதம் கொள்ளவில்லை. மற்ற மாணவர்களை விட நான் அமைதியாக இருந்தேன். உமக்கே தெரியும் ஆண்டவரே, தங்களையே உடைப்பவர்கள் என்று சொல்லிக் கொண்டு திரிந்த மாணவர் குழுவினர் செய்யும் எந்தவிதமான வன்முறை செயலையும் நான் செய்யவில்லை. இந்த கபடமான கொடூரமான தன்மதிப்பை தங்களின் நகரத்தன மேட்டிமையின் அடையாளம் என்று அவர்கள் கருதி கொண்டனர். வெட்கமில்லாத இக்கூட்டத்தோடு நான் சில காலம் இருந்தேன் என்று சொல்லவே நான் வெட்கப்படுகிறேன். நான் அவர்களோடு இணைந்து அவர்களின் நட்பில் அகமகிழ்ந்தேன். இருந்தாலும் அவர்களின் செயல்களை நான் வெறுத்தேன். புதிய மாணவர்களை துன்புறுத்தி அவமானப்படுத்துவதும் அவர்களை கேலி செய்து தங்கள் பொழுதுபோக்கிற்கு விருந்தாக்குவதுமே அவர்களின் எண்ணமாக இருந்தது. உடைப்பவர் அல்லது அழிப்பவர் என்ற பெயர் இவர்களுக்கு நன்றாகவே பொருந்துகிறது. தாங்களே உடைபட்டவர்களாகவும் தீய ஆவிகளால் அலைக்கழிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தனர். இவர்கள் மற்றவர்களை கேலி செய்து ஏமாற்றும் வேலைகளை கொண்டே தீய ஆவி இவர்களை கேலி செய்யவும் ஏமாற்றவும் செய்தது. பிரிவு 4. இத்தகைய சமூகத்தில்தான் வலுவற்ற என் பதின்ம பருவத்தில் நான் பேச்சு திறமை பற்றிய பாட புத்தகங்களை படித்து கொண்டிருந்தேன். மனிதர் தரும் வீண் பெருமையின் மேல் நாட்டம் கொண்டு பழிக்கத்தக்கதாகவும் அகந்தை தருவதாகவும் இருந்த பேச்சாளர் என்ற நிலைக்கு உயரத் துடித்தேன். இந்த என் தேடலில் சிசரோவின் புத்தகம் ஒன்று எனக்கு கிடைத்தது. சிசரோவின் இதயம் பலருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவரின் மொழி ஆள்கை எல்லாருக்கும் பிடிக்கும். ஹோர்டென்சியூஸ் என்று தலைப்பிடப்பட்ட அந்த புத்தகம் எல்லாரும் மெய்யியல் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இருந்தது. அந்த புத்தகம் என் உணர்வுகளை புரட்டி போட்டது. அது என் ஜெபங்களை மாற்றியது. ஆண்டவரே, உம்மை மட்டுமே நோக்கி என் இதயத்தை திருப்பியது. என் மதிப்பீடுகளையும் என் முதன்மைகளையும் மாற்றி போட்டது. திடீரென எல்லா வெற்றி எதிர்நோக்குகளும் எனக்கு வெறுமையாய் தெரிய ஆரம்பித்தன. ஞானத்தின் அழியாமையை நான் தீவிரமாக தேடினேன். உம்மிடம் திரும்பி வருவதற்காக நான் எழுந்தேன். என் 18ஆம் வயதில் என் தந்தை இறந்து 2 வருடங்கள் கடந்த நிலையில் என் தாயின் பணத்தில் நான் வாங்கி படித்த அந்த புத்தகம் என் பேச்சுக்கலையை கூர்மைப்படுத்த அன்று. அந்த புத்தகத்தின் இலக்கிய திறனோ பேச்சுக்கலை மேல் ஏற்படும் தாக்கமோ என்னை கவரவில்லை. மாறாக அதன் உள்ளடக்கமே என்னை வெகுவாக கவர்ந்தது. என் கடவுளே, மண்ணகப் பொருட்களை உதறி எறிந்துவிட்டு உம்மிடம் மீண்டும் பறந்து வர நான் எவ்வளவு ஆர்வ மிகுதியால் பற்றி எறிந்தேன். நீர் என்னை வைத்து என்ன செய்து கொண்டிருந்தீர் என்பது எனக்கு தெரியவில்லை. ஞானம் உம்மிடமே உள்ளது. பிலோசோபியா என்னும் கிரேக்க சொல்லுக்கு ஞானத்தின் மேல் உள்ள காதல் என்பது பொருள். இந்த புத்தகம் என்னை ஞானத்தின் மேல் காதல் கொள்ள தூண்டியது. மெய்யியலை பயன்படுத்தி மக்களை திசை திருப்பும் மக்கள் சிலர் இருக்கிறார்கள். தங்களின் பிழைகளுக்கு அவர்கள் நிறம் கொடுக்கவும் தங்கள் பிழைகளை மறைக்கவும் அதை பயன்படுத்துகிறார்கள். சிசரோவின் காலத்திலும் அவரின் காலத்திற்கு முன்பும் இருந்த சில ஆசிரியர்கள் செய்த இத்தவறுகள் இந்நூலில் சுட்டிக்காட்டப்பட்டு விமர்சனம் செய்யப்பட்டன. இத்தகைய எச்சரிக்கையை ஆவியார் அர்ப்பணம் நிறைந்த பணியாளர் வழியாக எங்களுக்கு தருகின்றார். போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சுகளாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடலுருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் என் இதயத்தின் ஒளியே உமக்கு தெரியும். திருத்தூதரின் வார்த்தைகளை நான் அறியவில்லை. இருந்தாலும் சிசரோவின் அறிவுரைகளில் நான் மிகவும் விரும்பிய ஒன்று இதுதான்.
ஒரு தனிப்பட்ட மெய்யியல் உட்பிரிவை மட்டும் படிக்காமல் அனைத்தையும் விரும்பவும், தேடவும், பின்பற்றவும், பிடித்துக்கொள்ளவும் செய்து எங்கெல்லாம் ஞானம் காண கிடக்கிறதோ அங்கெல்லாம் அதை தழுவிக்கொள்ளுங்கள். கிறிஸ்து என்னும் பெயர் இந்த புத்தகத்தில் இல்லை என்ற ஒன்றுதான் என் ஆர்வத்தை தடுத்து நிறுத்தியது. இந்த பெயர் உம் இரக்கத்தால் ஆண்டவரே, உம் மகனும் என் மீட்பருமானவரின் இந்த பெயரைத்தான் என் மழல இதயம் தாய்ப்பாலோடு இணைத்து பக்தியோடு பருகியது. என் நினைவின் ஆழத்தில் இதை நான் பதித்திருந்தேன். இந்த பெயரில்லாத எந்த புத்தகமும், அது எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் எழுதப்பட்டிருந்தாலும் என்னை முழுமையாக பற்றிக்கொள்ள இயலாது. பிரிவு 5. ஆகவே திருமறை நூலின் பக்கம் என் கவனத்தை திருப்பவும் அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கவும் முடிவெடுத்தேன். இதோ, ஆணவமிக்கோரால் புரிந்து கொள்ள முடியாததையும் அறிவற்றவர்களின் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதையும், ஆனால் வாசிக்கத் தொடங்குபவருக்கு மிகச் சாதாரணமாக இருந்து வாசிக்கத் தொடங்கி நகர நகர நிறைவான மறைபொருட்களை உள்ளடக்கியதையும் நான் கண்டேன். அதனுள் நுழையவும் அதன் படிகள் ஏற நான் குனியவும் இல்லை. நான் இன்று சொல்லும் எதுவும் நான் மறைநூலை தேடிய அன்று என் மூளைக்குள் நுழையவில்லை. சிசரோவின் மேன்மைக்கு முன் உம் மறைநூல் ஒன்றுமில்லை என்பது போல தெரிந்தது. விவிலியத்தின் கட்டுப்பாட்டை என் வீங்கிய ஆணவம் தவிர்த்தது. என் பார்வை உம் விவிலியத்தின் ஆழத்தை துளைக்கவில்லை. இருந்தாலும் யார் வாசிக்கிறாரோ அவருடன் சேர்ந்து அதன் பொருளும் வளருமாறு விவிலியம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்பதில் கத்துக்குட்டியாக நான் இருப்பதை இகழ்ந்தேன். ஆணவத்தால் ஊதப்பட்ட நான் என்னையே முதிர்ச்சி அடைந்தவராக நினைத்து கொண்டேன். பிரிவு 6. நான் ஏன் நயமான பேச்சில் பெருமை கொண்ட காமம் எச்சில் வடிய கடகடவென்று பேசும் நபர்களோடு தொடர்பு வைத்திருந்தேன் என்பதற்கு இதுவே காரணம். அவர்களின் உதடுகளில் அழகையின் கண்ணிகளும் அவற்றின் நடுவே உம் பெயரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரும் ஆறுதல் அளிக்கும் துணையாளராம் தூய ஆவியாரின் பெயரும் கலந்து கிடந்தன. இந்த பெயர்கள் அவர்கள் உதடுகளை விட்டு நீங்கவே இல்லை. ஆனால் அவை வெறும் சத்தமும் ஓசையும் அன்றி வேறில்லை. அவர்களின் உள்ளத்தில் உண்மை இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, உண்மை, உண்மை என்று உரக்க கத்தினார்கள். உண்மையை பற்றி நிறைய சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன எதிலும் உண்மை இல்லை. உண்மையான உம்மை பற்றி பொய்யான பரப்புரைகள் செய்ததோடு உம் படைப்பாகிய உலகத்தின் கூறுகள் பற்றியும் பேசினார்கள். மெய்யியலாளர்கள் இவற்றை பற்றிய உண்மைகளை பேசியிருக்கிறார்கள். ஆனால் உம்மேல் கொண்ட அன்பினால் அவர்களையும் நான் கடந்து சென்றேன். என் மேன்மையான நல்ல தந்தையே, அழகான அனைத்தின் அழகே, ஓ உண்மையே, உண்மையே, என் ஆன்மாவின் மஜ்ஜை உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டது. உம்மை பற்றிய பெரிய பெரிய வார்த்தைகளாலும் அவ்வார்த்தைகளைக் கொண்ட புத்தகங்களின் ஆதாரத்தாலும் அவர்கள் உம்மை பற்றி அடிக்கடி தொடர்ந்து பேசினார்கள். அவை உம் பெயரை பற்றிய எதிரொலி மட்டுமே. என் பசிக்கு உணவளிக்க அவர்கள் உம்மை என்னிடம் கொண்டு வருவதற்கு பதிலாக உம் அழகான வேலைப்பாடுகளான கதிரவனையும் நிலவையும் கொண்டு வந்தார்கள். அவை உம் வேலைப்பாடுகளை தவிர அவை நீர் அல்ல. அவை உம் வேலைப்பாடுகளின் முதன்மையானவையும் அல்ல. ஏனெனில் இயற்பியல் சார்ந்த ஒழுங்கை விட அது வானம் சார்ந்ததாக ஒளிமிக்கதாக இருந்தாலும் ஆன்மீக படைப்பே முதன்மை பெறுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் என் பசி தாகம் எல்லாம் நீரே தவிர ஆன்மீக படைப்பு அல்ல. நீரே உண்மை. உம்மிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. நீர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. என் முன் அவர்கள் படைத்த சிற்றுண்டி தட்டுகள் மாயத் தோற்றங்களால் நிறைந்திருந்தன. உண்மைதான். காட்சிகளால் மனத்தை ஏமாற்றும் புனை கதைகளை விட கண்களால் காணும் கதிரவனை விரும்புவது நல்லதுதான். இருந்தாலும் அவர்கள் படைத்த தட்டுக்களில் நீரே நிறைந்திருப்பதாக எண்ணி நான் உண்டேன். நான் கொண்டிருந்த பசியால் அல்ல, ஏனெனில் அவற்றின் சுவை உம் சுவை அல்ல. நீர் வெற்று கதைகள் அல்ல, அவற்றிலிருந்து நான் ஊட்டம் பெறாததால் நான் முன்பை விட அதிகம் வறண்டு போனேன். கனவில் நாங்கள் காணும் உணவு விழித்திருக்கும் போது காணும் உணவைப் போலவே இருக்கிறது. இருந்தாலும்
தூங்குபவர்கள் அவற்றால் பசியாறுவதில்லை, ஏனெனில் அவர்கள் தூங்குகிறார்கள். அவர்களின் கற்பனை புனைவுகள் ஒருபோதும் உம்மை ஒத்திருப்பதில்லை, ஏனெனில் நீர் எனக்கு வெளிப்படுத்தியது போல அவை வெறும் பொருள் வகை கற்பனை வடிவங்களும் பொய்யான உருவங்களுமே. ஆனால் நாங்கள் மண்ணில் அல்லது விண்ணில் கண்களால் காணும் பருப்பொருட்கள் எங்களுக்கு உறுதியான அறிவு தரும் பொருட்களாக உள்ளன. விலங்குகளும் பறவைகளும் அவற்றை பார்ப்பது போல நாங்களும் பார்க்கின்றோம். நாங்கள் எங்கள் சிந்தையில் உருவாக்கும் உருவங்களை விட அவை நிச்சயமானவை. மேலும் இந்த நிச்சயமானவற்றை பற்றி எங்கள் சிந்தை உருவாக்கும் உருவங்கள் கற்பனைகளால் அனுமானம் செய்து உருவாக்கும் உருவங்களை விட உறுதித்தன்மை கொண்டவை. இப்படிப்பட்ட வெற்று நெற்றுக்களால் நான் பசியாறினேன். உண்மையில் நான் பசியாறவில்லை. ஆனால் என் அன்பே, உம் வல்லமையால் நிரப்பப்படுமாறு நான் மயங்கி கிடப்பது உமக்காகவே. விண்ணில் நாங்கள் காணும் பருப்பொருட்களோ அல்லது அவற்றையும் தாண்டி எங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கும் பொருளோ அல்ல நீர், ஏனெனில் நீர் அவற்றை உருவாக்கியிருக்கிறீர். உம் படைப்புகளில் மேலானவையாக நீர் அவற்றை கருதவே இல்லை. இல்லாத பருப்பொருட்களைப் பற்றி என் மூளை உருவாக்கும் கற்பனை புனைவுகளுக்கு நீர் அப்பாற்பட்டவர். பருப்பொருட்கள் பற்றிய உருவங்கள் எங்களுக்கு நிச்சயமான அறிவை தருபவை, ஏனெனில் அவை உண்மையிலேயே இருக்கின்றன. இருக்கின்ற யாவும் கற்பனை உருவங்களை விட நிச்சயமானவை. நீர் உடல் அல்லர், உடலின் உயிராக இருக்கும் ஆன்மாவும் அல்லர், ஏனெனில் உடலில் இருக்கும் உயிர் உடலை விட மேலானது. அது தரும் அறிவு அதிக உறுதித்தன்மை கொண்டது. ஆன்மாக்களின் உயிர் நீர், உயிர்களின் உயிர் நீர். நீர் உம்மை மட்டுமே சார்ந்து வாழ்கின்றீர். என் ஆன்மாவின் உயிரே, நீர் ஒருபோதும் மாறுவதில்லை. அந்த நாட்களில் நீர் என்னோடு இருந்தீரா? வெகு தூரத்தில் இருந்தீர். ஆம், நான் உம்மை விட்டு விலகி வெகு தொலைவு அலைந்து திரிந்தேன். நான் என் வயிற்றை நிரப்பிய பன்றிகளின் நெற்றுக்களை கூட எனக்கு கொடுப்பார் இல்லை. இலக்கிய இலக்கண ஆசிரியர்களின் கட்டுக்கதைகளை விட இம்மாய வலைகள் மேலானவையே. ஏனெனில் கவிதை வரிகளும் செய்யுள்களும் மெதியாவின் பறத்தலும் ஐம்பூதங்களைப் பற்றிய ஊகங்களும் அவற்றின் நிறப்பிரிகைகள் பற்றிய கற்பனைகளும் அவற்றுக்கும் 5 இருளின் குகைகளுக்கும் உள்ள தொடர்புகள் ஆகியவற்றை விட மேலானவை. கவிதை வரிகளையும் செய்யுளையும் ஊட்டமாக்க என்னால் முடியும். மெதியா காற்றில் பறத்தலை உண்மையென்று அறுதியிட்டு கூற முடியவில்லை என்றாலும் அதை என்னால் படிக்க முடியும். வேறு யாராவது அதை படித்து காட்டியிருந்தால் அதை நான் நம்பியிருக்க மாட்டேன். என்னே இரங்கத்தக்க மனிதன் நான். நரகத்தின் ஆழத்திற்குள் என்னை அழைத்துச் சென்ற படிக்கட்டுகள் எவை? உண்மையில்லாதவற்றுக்காக உழைக்கவும் வியர்வை சிந்தவுமே நான் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். ஏனெனில் என் கடவுளே, நான் உம்மை தேடினேன். நான் உம்மை பற்றி அறிக்கையிடாத நாட்களிலும் என்மேல் இரக்கம் பொழிந்த உன்னிடம் நான் அறிக்கையிடுகிறேன். உம்மை தேடியதில் நான் அறிவு கூர்மையை அல்ல, ஆனால் என் அறிவு கூர்மையால் நான் எல்லா விலங்குகளையும் வெற்றி கொள்ள நீர் விரும்பினீர். மாறாக என் உடலையே நான் பின்தொடர்ந்தேன். என் ஆழத்தின் ஆழத்தை விட ஆழமாகவும் என் உயரத்தின் உயரத்தை விட உயரமாகவும் இருந்தீர் நீர். துணிவான அந்த பெண்ணிடம் நான் விவேகமற்று தடுக்கி விழுந்தேன். சாலமோனின் உருவகத்தில் வரும் பெண் அவள். தன் வீட்டின் கதவுக்கு வெளியே இருக்கையிட்டு அமர்ந்திருக்கும் அவள், அறியா பிள்ளைகளே, இங்கே வாருங்கள். திருடின தண்ணீரே இனிமை மிகுந்தது, வஞ்சித்து பெற்ற உணவே இன்சுவை தருவது என்றாள். அவள் என்னை மயக்கினாள், ஏனெனில் நான் எனக்கு வெளியேதான் வாழ்கிறேன் என்பதை கண்டுகொண்டாள். நான் உடலின் கண்கொண்டு மட்டுமே பார்க்கிறேன் என்றும் கண்களால் விழுங்கும் உணவை நான் அசை போடுகிறேன் என்பதையும் அவள் கண்டுகொண்டாள். எனவே அவள் என்னை மயக்கிவிட்டாள். பிரிவு 7. உண்மையாயிருக்கும் அந்த இருத்தல் பற்றி அறியாமையில் நான் இருந்தேன். தீமை எங்கிருந்து வருகிறது? கடவுளுக்கு உடல் உண்டா? அவருக்கு தலைமுடியும் நகங்களும் உண்டா? எண்ணற்ற மனைவியரை கொண்டிருந்த அவர்களை, எண்ணற்ற பேரை கொன்று போட்டு விலங்குகளை பலிகளாக படைத்தவர்களை நேர்மையானவர்கள் என்று சொல்ல முடியுமா என்று அறிவற்ற அந்த ஏமாற்றுக்காரர்கள் மணிக்கையர்கள் கேட்டபோது
ஏதோ ஓர் அறிவு கூர்மையால் உந்தப்பட்ட நான் அவர்களின் கேள்விகளுக்கு தலையாட்டிக் கொண்டிருந்தேன். எனது அறியாமையில் இக்கேள்விகள் எனக்கு நெருடலாயிருந்தன. உண்மையை நோக்கிச் செல்வதாய் நினைத்துக்கொண்டு உண்மையிலிருந்து விலகிச் சென்றேன். தீமை என்பது நன்மையின் இல்லா தன்மையே தவிர தீமை என்பது தன்னிலேயே இல்லை என்று எனக்கு தெரியவில்லை. அந்த இல்லா தன்மையில் அதற்கு இருத்தல் என்பதே இல்லை. காண்பது என்பது கண்களால் பார்ப்பது என்றும் மூளையில் ஒரு உருவத்தை உருவாக்குவது என்றும் இருந்த நான் இதை எப்படி காண்பேன்? கடவுள் ஆவியாயிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை. நீளமான கைகளும் அகலமும் நிறையும் கொண்ட உருவம் அல்ல அவர். ஒரு பொருளின் நிறை என்பது அதன் மொத்தத்தை விட குறைவானது. அது வரையறையற்றதாக இருந்தாலும் வரையறையற்றது என்ற வரையறையை விட குறைவானது. ஆவியைப் போல கடவுளைப் போல அது எல்லா இடத்திலும் இருக்க முடியாது. மனித மரபின்படி அல்ல, மாறாக கடவுளின் நேர்மையான சட்டத்தால் நீதி வழங்கும் அகநீதியை பற்றியும் நான் அறிந்திருக்கவில்லை. இச்சட்டம் என்றென்றைக்கும் எல்லா இடத்திற்கும் மாறாத ஒன்றாக இருக்க பல இடங்களின் காலங்களின் மரபுகள் இச்சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டன. இந்த இடத்திற்கு ஒன்று, இந்த நேரத்திற்கு ஒன்று, அந்த இடத்திற்கு வேறு, அந்த நேரத்திற்கு வேறு என்பது இதில் கிடையாது. இச்சட்டத்தின்படி ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் மோசேயும் தாவீதும் கடவுளால் புகழப்பட்ட அனைவருமே நேர்மையாளர்களே. தங்களின் எண்ணத்தினாலும் அறநெறி பிறழ்ந்த சட்டங்களாலும் அவர்களை பாவிகள் என தீர்ப்பிடுகின்றனர் அரையறிவு மானிடர். இது எப்படி இருக்கிறது என்றால், போருக்குச் செல்லும் ஒருவன் அதற்குரிய அணிகலன்களை பற்றி தெரியாமல் நாடியை மறைக்கும் பொருளால் தலையை மறைக்க முயல்வது போலவும், தலைக்கவசத்தை காலுக்கு அணிந்து இது பொருந்தவில்லை என்று சொல்வது போலவும் இருக்கிறது. அல்லது ஒரு பொது விடுமுறை நாளில் வியாபாரம் தடை செய்யப்பட்ட நண்பகல் வேளையில், காலையில் நான் இவற்றை விற்றேனே, இப்போது ஏன் விற்கக்கூடாது என்று கூச்சலிடுவது போலவும், அல்லது அடிமைகள் தொடக்கூடாத மது கிண்ணத்தை ஓர் அடிமை தொட்டு விடுவதை பார்ப்பது போலவும், அல்லது குதிரை லாயத்தில் அனுமதிக்கப்படும் ஒன்று உணவறையில் அனுமதிக்கப்படாததை பார்த்துவிட்டு, ஒரே வீடு ஒரே குடும்பம் என இருந்தாலும் ஏன் எல்லாருக்கும் தாங்கள் விரும்பியதை செய்ய உரிமை இல்லை என்று கேட்பது போலவும் இருக்கிறது. அக்காலத்து நேர்மையாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று இக்காலத்து நேர்மையாளர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லையே என்று கேட்டு கோபத்தால் பற்றி எறிபவர்கள் கடவுள் முன்னவருக்கு ஒரு கட்டளையும் பின்னவருக்கு வேறு கட்டளையும் கொடுத்துவிட்டு, அக்கால மக்களும் இக்கால மக்களும் ஒரே நீதிக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும் என இவர்கள் கேட்கிறார்கள். இருந்தாலும் ஒரே மனிதரில், ஒரே நாளில், ஒரே வீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல் பொருந்துகிறது. முந்தைய நாட்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுவது சில நாட்கள் கழித்து மறுக்கப்பட்டது என அறிவிக்கப்படுகிறது. அல்லது ஒரு மூலையில் அனுமதிக்கப்பட்டு மறுமூலையில் தடை செய்யப்படுகிறது. அப்படியென்றால் நீதி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதா? இல்லை. நீதி ஆட்சி செய்யும் நேரங்கள் குறுகியவை என்பதாலும் காலத்திற்கு உட்பட்டவை என்பதாலும் அவை மாறிக்கொண்டே இருக்கின்றன. மிக குறுகிய காலமே வாழும் மனிதர்கள் முந்தைய காலங்களின் காரணிகளையும் காரியங்களையும் ஒருங்கிணைக்கவோ, தங்களுக்கு அனுபவமில்லாத நாடுகளோடு தங்களுக்கு அனுபவம் இருக்கின்ற நபர்களையும் நாள்களையும் ஒப்பிடவோ முடியாது. இருந்தாலும் ஒருவருக்கு ஒரே நேரத்தில் அல்லது ஒரே வீட்டில் எது யாருக்கு எந்நேரத்தில் பொருந்துகிறது என்பதை கண்டுணர இவர்களால் முடியும். ஒரு மாற்றத்தை கண்டு கொதித்தெழும் அவர்கள் இன்னொன்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு அமைதி காக்கிறார்கள். அந்த நாட்களில் இவையெல்லாம் எனக்கு தெரியவில்லை. இவற்றை பற்றி நான் எண்ணியதும் இல்லை. எல்லா பக்கங்களிலிருந்தும் அவை என் கண்களில் விழுந்தன. ஆனால் நான் அவற்றை பார்க்க தவறினேன். நான் கவிதை எழுதிய போது நான் விரும்பிய இடத்தில், நான் விரும்பும் இடத்தில் என் அடியை வைக்க நான் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு அசையையும் அதற்கேற்ற அடியில்தான் நான் இசைக்க வேண்டும். ஒரே அசைக்குள்ளும் ஒரே வகையான அடியை எல்லா இடங்களிலும் பயன்படுத்த இயலாது. இருந்தாலும் இசைக்கலையின் ஒழுங்குகள் இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றாற்போல் மாறுபடாமல் எல்லா இடத்திற்கும் எல்லா காலத்திற்கும் பொதுவாயிருந்தன.
இருந்தாலும் நேர்மையாளரும் புனிதர்களும் கடைபிடித்த நீதி எல்லா காலத்திற்குமான நியமங்களை எப்படி தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பதை நான் இன்னும் அறியவில்லை. இருந்தாலும் சில நேரங்களில் அவை இடத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப மாறுபட்டன என்பதையும் நான் அறியவில்லை. எனது பார்வையற்ற நிலையில் நான் குல முதுவர்களை குற்றம் சுமத்தினேன். கடவுள் கட்டளையிட்டு உந்தித் தள்ளிய நேரத்தில் அவர்கள் செய்ததற்கும் கடவுள் வெளிப்படுத்தியவாறு எதிர்காலத்தை முன்னுரைத்ததற்கும். பிரிவு 8. இது தவறாகுமா? எந்த இடத்திலும் அல்லது எந்த நேரத்திலும் கடவுளை உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் அன்பு செய்வதும் உன்னைப் போல உன் அயலானையும் அன்பு செய்வதும் தவறாகுமா? ஆக இயற்கைக்கு எதிரான வெட்கத்துக்குரிய செயல்கள் சோதோம் மக்களின் செயல்களைப் போல எல்லா இடத்திலும் இருக்கின்றன. அவை எப்போதும் அறவே வெறுக்கப்படவும் தண்டிக்கப்படவும் வேண்டியவை. எல்லா மனிதர்களும் இவற்றைச் செய்ய நேர்ந்தாலும் எல்லாரும் கடவுளின் சட்டத்தின்படி தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டியவர்கள். ஏனெனில் மனிதர்கள் ஒருவர் மற்றவரை பயன்படுத்துவதை இது அனுமதிப்பதில்லை. கடவுளுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய சமூக பிணைப்பு பாலியல் விருப்பத்தால் வரும் பிறழ்வால் அத்துமீறப்படுகிறது. இப்பிணைப்பை ஏற்படுத்தியவர் கடவுளே. மனித வழக்கங்களுக்கு எதிராக இருக்கின்ற தீய செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நாம் சொல்லும்போது ஒவ்வொரு நகரமும் நாடும் தங்களது சட்டத்தின்படி ஏற்றுக்கொண்டு உடன்பாடு செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் ஒரு குடிமகனின் அல்லது அந்நியனின் காமத்தால் மீறப்படக்கூடாது என்றே சொல்கிறோம். ஒட்டுமொத்த சமூகத்தின் கட்டமைப்புக்கு பொருந்தாத எதுவும் ஏற்புடையது அன்று. ஆனால் கடவுள் கட்டளையிடுவது மனித மரபுகளுக்கும் சட்டங்களுக்கும் முரணானதாக இருந்தால், அது ஏற்கனவே அப்படி செய்யப்படவில்லை என்றாலும் அது பின்பற்றப்பட வேண்டும். அல்லது வழக்கிலிருந்து மறைந்திருந்தால் அது மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒரு நகரத்தின் அரசனோ தனக்கு முன் உள்ள அரசனோ அல்லது தானோ இதுவரை கொடுக்காத கட்டளையை கொடுக்க அனைத்து மக்களும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இருக்கும்போது, கடவுளின் கட்டளைக்கு, அனைத்து படைப்புகளை உருவாக்கி ஆள்பவரின் கட்டளைக்கு நாம் தயக்கமின்றி கீழ்ப்படியக்கூடாதா? மனித சமூகத்தின் அதிகார மையங்களில் மேலே இருப்பவர் அவருக்கு கீழே இருப்பவரை விட அதிக அதிகாரம் கொண்டிருக்கிறார் என்றால், எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் மேலாக இருக்கின்ற கடவுளுக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டு? அடுத்ததாக, வார்த்தையாலும் உடலாலும் மேற்கொள்ளும் வன்மத்தை செய்வதற்கான ஆசையால் விளையும் தீங்கான செயல்களை குறித்து பார்ப்போம். இந்த 2 நிலை வன்மங்களிலும் ஒருவர் பழிவாங்கும் எண்ணத்தாலேயே உந்தித் தள்ளப்படுகின்றார். ஒரு பகைவன் இன்னொரு பகைவனுக்கு எதிராக மற்றவரின் உடைமையை பறித்து கொள்ள ஒரு திருடன் வழிப்போக்கனுக்கு எதிராக எழுவது போல, அல்லது தீமையை தவிர்க்கும் நோக்குடன் தங்களுக்கு பயம் தரும் ஒருவரை மக்கள் அடிப்பது போல, அல்லது பொறாமையால் தூண்டப்பட்டு ஒன்றுமில்லாதவர் எல்லாம் பெற்றிருப்பவருக்கு எதிராக எழுவது போல, அல்லது தொழிலில் வெற்றி கண்ட ஒருவர் தான் பயப்படும் மற்றவர் தனக்கு போட்டியாக வந்துவிடுவார் அல்லது வந்துவிட்டார் என கருதி அவருக்கு எதிராக எழுவது போல, அல்லது அடுத்தவர் துன்பப்படுவதை பார்ப்பதற்காக அரங்கவாள் போர் வீரர்களைக் கண்டு கைதட்டுபவர்கள் போல, அல்லது மற்றவர்களை கேலி செய்து ஏளனப்படுத்துபவர்கள் போல. இவை தீமையின் முதன்மை முகங்கள். அடுத்தவரை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஆசையினாலும் கண்களின் இச்சையினாலும் அல்லது புலன்களது உணர்ச்சிகளின் இச்சையினாலும் இவற்றில் 1 அல்லது 2 அல்லது 3 சேர்ந்து ஊற்றெடுக்கின்றன. இவ்வாறாக மிக மென்மையான கடவுளே, தீமையில் உழலும் மனிதன் உம் 10 கட்டளைகளை, உமக்குரிய கடமைகளை வலியுறுத்தும் 3 கட்டளைகள், எம் அயலாருக்குரிய கடமையை வலியுறுத்தும் 7 கட்டளைகள் என மொத்தம் 10 நரம்பு வீணை போல இருக்கின்ற கட்டளைகளை மீறுகின்றான். தீய செயல்கள் உம்மை காயப்படுத்த இயலுமா? உம்மை சேதப்படுத்த இயலாது. தீங்கிழைக்கப்படாத உம்மேல் யார் காயங்களை வருவிக்க இயலும்? தீமையான செயல்களுக்கு நீர் மனிதர்களுக்கு தரும் தண்டனை தீமையான செயல்களே. ஏனெனில் அவர்களின் செயல்களே அவர்களுக்கு தண்டனையாகின்றன. ஏனெனில் அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்யும்போது அவர்களின் செயல்கள் அவர்களின் ஆன்மாக்களுக்கு எதிராகவே இருக்கின்றன. மனிதர்கள் தங்கள் இயல்பில் பிறழ்வு ஏற்படுத்தும் போது, தீமைக்கு தங்களையே வளைக்கும் போது
நீர் ஏற்படுத்திய ஒழுங்கை சீர்குலைக்கும் போது, அனுமதிக்கப்பட்டவற்றில் அத்துமீறி செயல்படும் போது, தடை செய்யப்பட்டதை நோக்கி தங்கள் உள்ளத்தை திருப்பும் போது, அல்லது இயற்கைக்கு முரணானவற்றைச் செய்ய காம இச்சையை தூண்டி எழுப்பும் போது, பாவம் தனக்குத்தானே பொய் சொல்கிறது. அல்லது உமக்கு எதிராக உள்ளத்திலும் வார்த்தைகளிலும் பகைமையை வளர்த்து கொண்ட பாவத்திற்கு ஆளாகி தாற்றுக்கோலை உதைப்பது போல இருக்கும். அல்லது மனித சமூகத்தின் வரையறைகளை உடைத்து தங்கள் ஆணவத்தால் தங்களின் பிரிவினை எண்ணங்களில் மகிழ்கின்றனர். இவ்வாறாக தங்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளில் அமிழ்ந்து போகிறார்கள். உம்மை விட்டு அவர்கள் விலகும் போது, வாழ்வின் ஊற்றான உம்மிடமிருந்து ஒரே உண்மையான படைத்தவரும் படைத்தவற்றை ஆள்பவருமான கடவுளிடமிருந்து அவர்கள் தூரச் செல்லும் போது, தங்களின் தன்மைய ஆணவத்தில் தங்களுக்கு தாங்களே ஒரு பொய்யான ஒற்றுமை உருவாக்கிக் கொள்ளும் போது இவையெல்லாம் நிகழ்கின்றன. தாழ்ச்சியின் வழியாகவே ஒருவர் உம்மிடம் திரும்பி வர இயலும். எங்களின் தீய பழக்கத்திலிருந்து நீர் எங்களை தூய்மையாக்குகின்றீர். நாங்கள் உம்மிடம் அறிக்கையிடும் பாவங்களுக்கு இரக்கம் காட்டுகின்றீர். நீர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்க்கின்றீர். நாங்களே உருவாக்கி எங்களை பிணைத்து கொண்ட சங்கிலிகளிலிருந்து நீர் எங்களை விடுவிக்கின்றீர். பேராசை கொண்டு அனைத்தும் வேண்டும் என்ற முனைப்பில் அனைத்தையும் இழந்து உம் விருப்பத்தை விட எங்களின் தனிப்பட்ட விருப்பத்தை முதன்மையாக கொள்வதை விடுத்து நன்மைத்தனத்திற்கெல்லாம் மேலான உம்மை பற்றி கொள்ளும் போது எங்களை விடுவிக்கின்றீர். பிரிவு 9. தீய செயல்கள், காயப்படுத்தும் செயல்பாடுகள் மற்றும் அநீத வேலைகளை தவிர்த்து முன்னேறிக் கொண்டிருக்கும் மாந்தரின் பாவங்கள் என்றும் சில இருக்கின்றன. நிறைவு என்பதை அளவுகோலாக வைத்து நீதிபதிகள் அவற்றை குற்றம் என தீர்ப்பிட வேண்டும். ஆனால் அதை செய்பவர்கள் தாங்கள் நற்காரியங்கள் செய்வதாகவும் தங்கள் செயல்கள் நற்கனிகள் தரும் என்றும் நினைக்கிறார்கள். பெரிய அறுவடையை அடையாளப்படுத்தும் கீற்று போல நிறைவுக்கான தேடலை அடையாளப்படுத்துகின்றன அவர்களின் தேடல்கள். தீமையானதைப் போலவும் கெடுதியானதைப் போலவும் தெரிகின்ற, ஆனால் பாவமில்லாத செயல்கள் சிலவும் இருக்கின்றன. தலைவரே, எங்கள் கடவுளே, அவை உம்மை காயப்படுத்துவதில்லை. அவை சமூகத்தையும் பாதிப்பதில்லை. மாந்தர்கள் தங்களின் சூழலுக்கும் நேரத்திற்கும் தங்களுக்கு கை கொடுக்கும் என்றெண்ணி நிறைய வளங்களை சேகரித்து குவிக்கின்றனர். நிறைய சேர்க்க வேண்டும் என்ற ஆசையினால் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. அல்லது வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வமிக்க நோக்கத்தோடு, அல்லது இப்படி செய்யவில்லை என்றால் தண்டிக்கப்படுவோம் என்ற பயத்தோடு அவர்கள் இப்படி சேகரிக்கலாம். மற்றவர்களை காயப்படுத்தவே அவர்கள் சேகரிக்கிறார்கள் என்றும் சொல்ல முடியாது. அதே வேளையில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத, ஆனால் நீர் சரி என்று சொல்லும் சில செயல்களும் இருக்கின்றன. மேலும் மக்களால் நல்லது என்று சான்றளிக்கப்படுகின்ற, ஆனால் நீர் தடை செய்கின்ற செயல்கள் சிலவும் இருக்கின்றன. பல நேரங்களில் செயல் வெளிப்படையாக தெரிவது ஒன்றாகவும், அதன் நோக்கம் வேறாகவும், அதன் சூழல் இன்னும் வேறாகவும் இருக்கிறது. ஆனால் நீர் திடீரென்று ஒன்று செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டு, அது எங்களின் வழக்கத்திற்கு மாறாக இருந்தாலும், அது சில காலமே நீடிப்பதாக இருந்தாலும், அது மனித சமூகத்தின் மரபுகளுக்கு எதிராக இருந்தாலும், நீர் கட்டளையிடுவதை கடைபிடிக்க முடியாது என்று யாரால் சொல்ல முடியும்? உமக்கு அடிபணியும் சமூகமே நீதியான சமூகம். நீர் ஒருவரே அறநெறி கோட்பாடுகளின் ஊற்று என்பதை அறிந்த மனிதர்கள் பேறு பெற்றவர்கள். உம் பணியாளர்களின் செயல்கள் அனைத்தும் அந்த நேரத்திற்கு எது தேவையோ அதை நிறைவேற்றுவது போலவும், அல்லது எதிர்காலத்தில் வருகின்றவற்றை முன்குறிப்பதாகவும் அமைகின்றது. பிரிவு 10. இதை அறியாத நான் உம் புனித அடியார்களையும் இறைவாக்கினர்களையும் கேலி செய்தேன். நான் கேலி செய்ததால் உம்முன் கேலிப் பொருளானேன். அத்திமரத்தின் காய்களை பறித்தால் அத்திமரம் கண்ணீர் விடும். அதில் வடியும் பால்தான் அதன் கண்ணீர் என்று அபத்தமான அற்பமான சிந்தனையால் அலைக்கழிக்கப்பட்டேன். இருந்தாலும் யாராவது ஒரு மணிக்கேய புனிதர் அதை உண்டால், அதாவது அதை அவர் பறித்து பாவம் செய்யாமல் வேறு ஒருவர் பறிக்க அவர் உண்டால், அவர் அதை தன் வயிற்றில் செரித்து தன் மூச்சின் வழியாக வானதூதர்களை வெளியேற்றுவார். அல்லது ஜெபத்தில் பெருமூச்சு விடும்போது கடவுளின் குட்டி குட்டி பகுதிகளை வெளியேற்றுவார் என்று எண்ணினேன். மேன்மையான
உண்மையான கடவுளின் இக்குட்டி பகுதிகள் அந்த பழத்தில் சிறையிடப்பட்டிருக்கின்றன என்றும், தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்புனிதரின் பற்களாலும் வயிற்றாலும் வெளியேற்றப்படும் வரை அவை அப்படியே சிறைப்பட்டிருக்கும் என்றும் எண்ணினேன். இந்த ஓர் இரங்கத்தக்க நிலையில் இம்மண்ணில் உள்ள மனிதர்களுக்கு காட்டப்படும் இரக்கத்தை விட இப்பழங்களுக்கே அதிக இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் பழங்கள் படைக்கப்பட்டதே இம்மனிதர்களுக்காகத்தானே. ஆனால் மனிக்கேய பிரிவைச் சாராத ஒருவர் இப்பழத்தை விரும்பி அவருக்கு ஒரு சிறு துண்டு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது ஏதோ மரண தண்டனை விதிக்கப்பட்டது போல கருதப்பட்டிருக்கும். பிரிவு 11. நீர் மேலிருந்து உம் கைகளை நீட்டி ஆழத்தின் இருளிலிருந்து என் ஆன்மாவை மீட்டீர். ஏனெனில் என் தாய், உம் பிரமாணிக்கமுள்ள அடியவள், எனக்காக உம் திருமுன் அழுதாள். தங்களின் இறந்த குழந்தைகளுக்காக அழும் தாய்மார்களை விட அதிகம் அழுதாள். உம்மிடமிருந்து பெற்ற நம்பிக்கை மற்றும் ஆன்மீக தெரிவினால் என்னை பற்றியிருந்த இறப்பை அவள் கண்டுணர்ந்திருந்தாள். நீரும் அவளுக்கு செவி கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் அவளுக்கு செவி கொடுத்தீர். அவள் ஜெபித்த இடங்களிலெல்லாம் வடித்த கண்ணீர் துளிகளை நீர் இகழ்ச்சியுடன் நோக்கவில்லை. நீர் அவளின் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தீர். இதனால் என்னை அவளோடு தங்க வைத்துக் கொள்ளவும் அவளோடு அமர்ந்து ஒரே மேசையில் உணவு அருந்தவும் என்னை அனுமதிக்குமாறு அவளுக்கு கனவில் தூண்டுதல் தந்தீர். என் பிழையால் நான் செய்த தெய்வ நிந்தனைக்காக அவள் என்னை வெறுத்ததால் முதலில் அவள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் தான் ஒரு மரத்தாலான வரைகோலில் சாய்ந்திருப்பதாக காட்சி கண்டாள். அக்கனவில் இளைஞன் ஒருவன் வந்தான். அவன் மிகவும் அழகாகவும் புன்னகை பூத்த முகத்தோடும் நின்று துன்பத்தால் உடைந்து போயிருந்த அவளின் சோகமான முகத்தை பார்த்தான். நீ ஏன் வாடியிருக்கிறாய்? கண்ணீர் வெள்ளத்தில் தத்தளிக்க காரணம் என்ன என்று அவன் அவளை கேட்டான். காட்சிகளில் வரும் இக்கேள்விகள் விடைகளை தெரிந்து கொள்வதற்காக அல்ல, விடைகளை தருவதற்காகவே கேட்கப்படுகின்றன. நரகம் போன்ற என் வாழ்க்கையை நினைத்து துயரப்பட்டு அங்கலாய்ப்பதாக அவள் சொன்னாள். இனி கவலை கொள்ள வேண்டாம், கலக்கமடையவும் வேண்டாம் என்று அவளிடம் சொன்னவன் தொடர்ந்து அவள் எங்கே இருக்கிறாளோ அங்கேயே நானும் இருப்பதாகச் சொல்லி அதை கண்டுணருமாறு அவளுக்கு அறிவுறுத்தினான். அவள் பார்த்தபோது அவளின் அருகில் அதே வரைகோலில் சாய்ந்தவாறு நான் நிற்பதைக் கண்டாள். உம் காதுகள் அவளின் இதயத்தின் அருகில் இருந்தாலொழிய இக்காட்சி அவளுக்கு எப்படி வரும்? நீர் நல்லவர், எல்லாம் வல்லவர், அனைவர் மேலும் அக்கறை காட்டுபவர், ஒவ்வொருவர் மீதும் தனித்தனியாக அக்கறை காட்டி அன்பு செய்பவர். மேலும் அவள் என்னிடம் இக்காட்சியை பற்றி சொன்னபோது நான் அதன் பொருளை திரித்து நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பற்றி அவள் மனக்கசப்புற்று விரக்தியடையக்கூடாது என்று அவளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகச் சொன்னேன். ஆனால் அவள் தாமதமின்றி உடனே எனக்கு பதில் தந்தாள். அவன் எங்கு இருக்கிறானோ அங்கேயே நீ இரு என்று எனக்கு சொல்லப்படவில்லை. மாறாக நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே அவனும் இருப்பான் என்றே எனக்கு சொல்லப்பட்டது. என் நினைவில் நிற்பதை நான் அப்படியே அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. என் தாய்க்கு கிடைத்த காட்சியையோ கனவையோ விட விழிப்பான என் தாய் வழியாக நீர் எனக்கு தந்த பதிலால் நான் வியந்து நிலைகுலைந்து போனேன். நான் திரித்து கூறியது நம்பத்தகுந்ததாக தெரிந்தாலும் அவள் அதனால் இடர்படவில்லை. அவள் எதை பார்க்க வேண்டுமோ அதை மட்டுமே பார்த்தாள். அவளின் காட்சியை விட அவளின் பதிலால் நான் அதிகம் ஈர்க்கப்பட்டேன். அவளின் இந்த கலக்கமான தருணத்தில் அவளுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக வரப்போகும் நாட்களில் அவள் பெறப்போகும் மகிழ்ச்சியின் முன் சுவையை இன்று நீர் அவளுக்கு தந்தீர். அதற்கு பின் வந்த 9 ஆண்டுகள் நான் ஆழமான குழியின் சகதியிலும் பொய்யின் இருட்டிலும் புரண்டு கிடந்தேன். சில நேரங்களில் அதிலிருந்து எழ முயற்சி செய்தேன். ஆனால் எந்த அளவுக்கு எழ முயற்சி செய்தேனோ அந்த அளவுக்கு இன்னும் ஆழமாய் அமிழ்ந்து போனேன். புனிதமான, பக்தி நிறைந்த, சாந்தமான கைம்பெண்ணான அவள், உம்மால் அன்பு செய்யப்படும் அவள் எதிர்நோக்கால் உள்ளத்தில் அமைதி பெற்றாள். ஆனாலும் எனக்காக கண்ணீர் வடிப்பதிலும்
இறங்கி அழுவதிலும் அவள் சோர்ந்து போகவில்லை. அவள் அழுவதை நிறுத்தவில்லை. அவளின் எல்லா இறைவேண்டல்களிலும் உம்முன் எனக்காக மாரடித்து புலம்பினாள். அவளின் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டன. இருந்தாலும் அந்த இருளில் நான் புரண்டு கொண்டிருக்கவும் அந்த இருளால் நான் விழுங்கப்படவும் என்னை தனியே விட்டுவிட்டீர். பிரிவு 12. ஆனால் அந்த நேரத்தில் நீர் அவளுக்கு மற்றொரு பதிலும் தந்தீர். அது இன்றும் என் நினைவில் நிற்கிறது. நான் பலவற்றை கடந்து போகிறேன், ஏனெனில் உம்மிடம் நான் மனம் திறக்க வேண்டிய பல இருப்பதால் அவற்றை நோக்கி விரைகிறேன். மேலும் என் நினைவில் நிற்காத பலவும் இருக்கின்றன. உம் அருள் பணியாளர் ஒருவரால் நீர் அவளுக்கு 2வது பதில் தந்தீர். திரு அவையால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆயர் அவர். உம் மறைநூலை தெளிவுறக் கற்றவர் அவர். எனக்காக நேரம் செலவிட்டு என் பிழைகளை கடிந்து கொள்ளவும் என் தீய கொள்கைகளை திருத்தி நல்லதை புகட்டவும் என்னோடு பேசுமாறு அந்த பெண் அவரை கேட்டபோது, ஏனெனில் அவர் தனக்கு செவி கொடுக்க தயாராக இருந்த சிலருக்கு இத்தகைய படிப்பினையை தந்து கொண்டிருந்தார். அவர் மறுத்தார். அவர் மறுத்தது நன்மைக்காகவே என நான் பின்னாளில் உணர்ந்தேன். ஏனெனில் நான் கற்கும் நிலையில் இல்லை என்று அவர் சொன்னார். ஏனெனில் புதிய தப்பறை கொள்கைகளில் ஊன்றி அவையே உண்மை என எண்ணி என் ஆணவத்தால் ஊதிப்போயிருந்தேன். மேலும் நான் அரைகுறையாக கற்ற பலரை என் கேள்விகளால் குழப்பியிருக்கிறேன் என்று அவள் அவரிடம் சொல்லியிருந்தாள். அவனை அவன் போக்கிலேயே விடுங்கள், அவனுக்காக ஜெபியுங்கள். தனது அறிவால் தன் பிழை என்ன என்றும் தான் இருக்கும் புனிதமற்ற நிலை எது என்றும் அவன் கண்டுபிடிப்பான் என்று சொல்லி அனுப்பினார். அந்த நேரத்தில் அவர் தானே தன் சிறு வயதில் மணிக்கேயர்களிடம் தன் தாயால் ஒப்புவிக்கப்பட்டதையும் அவர்கள் அவரை வழிதவறி போகச் செய்ததையும் சொன்னார். அவர் அவர்களின் பல புத்தகங்களை படித்ததோடு அல்லாமல் அவற்றை பிரதி எடுக்கவும் செய்தார். அவரோடு யாரும் விவாதம் செய்யவில்லை என்றாலும் யாரும் வாக்குவாதம் செய்யவில்லை என்றாலும் மணிக்கேயத்தை அறவே விலக்க வேண்டும் என்று அவர் அறிந்ததால் அதிலிருந்து விலகினார். இதை அவர் அவளிடம் சொன்னபோது இல்லை என்ற அவரின் பதிலை ஏற்க அவள் தயாராக இல்லை. அவர் முன் கண்ணீர் வெள்ளம் வடித்து கெஞ்சி மன்றாடி என்னை பார்க்குமாறும் என்னோடு உரையாடுமாறும் வேண்டிக் கொண்டாள். இதனால் எரிச்சல் அடைந்த அவர் நொந்து போய், என்னை விட்டு போய்விடு, அமைதியாய்ப்போ, இந்த கண்ணீரின் மகன் அழிந்து போக மாட்டான் என்று அவளை அனுப்பிவிட்டார். என்னோடு உரையாடிய நேரங்களில் இவ்வார்த்தைகளை விண்ணிலிருந்து ஒலித்த வார்த்தைகளாக அவள் எடுத்துக்கொண்டதாக என்னிடம் அடிக்கடி சொல்வாள்.